தேர்தல் தோல்வி குறித்தும் கள ஆய்வு பணிகள் குறித்தும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா வணக்கம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது ஆலோசனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விவகாரம் தொடர்பாக பேசப்படுகிறது? முழு விவரங்களை சொல்லுங்கள். தேர்தல் தோல்வி குறித்து கள ஆய்வு மேற்கொண்டு அதனை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள், திமுக நிர்வாகிகள், அதே போல இதற்கான ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு நேரடியாக மாவட்டந்தோறும் சென்று தேர்தலின் தோல்வியை கண்டறிய வேண்டும் என்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையை வரக்கூடிய 10ஆம் தேதிக்குள் தலைமை கழகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் இன்னும் 5 நாட்கள் என்பது இது இருக்கிறது. இதற்கு இடையேதான் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் தொடர்பாக ஆலோசனை என்பதை மேற்கொண்டு வருகிறார். திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, அதே போல துணை பொதுச் செயலாளர்கள் கனிமொழி, திருச்சி சிவா உள்ளிட்டவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கள ஆய்வில் என்னென்ன புகார்கள், முக்கியத்துவம் வாய்ந்த புகார்கள் என்பது தற்போது வரையிலும் தரப்பட்டு இருக்கிறது. அதே போல மாவட்ட செயலாளர்கள் மாற்றுவது தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் என்பது பேசப்பட்டு வருவதாகவும், நிறைய மாவட்டங்களை பிரிக்க வேண்டும் கருத்துக்களும் தொடர்ச்சியாக கள ஆய்வின் மூலமாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாகவும் ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியிலிருந்து பல்வேறு கட்சிகள் கூட்டணியிலிருந்து விலகி சென்றிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவும் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் 10 மாவட்டங்களில் ஒரு தொகுதியிலும் கூட திமுக வெற்றி பெறாமல் இருக்கிறது. இந்த நிலையில் அந்த 10 மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம், அந்த மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களுக்கு கூடுதல் பொறுப்பு போகிறது. அதே போல மாவட்டங்களை கூடுதலாக பிரித்து வரக்கூடிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட தொடர்பாகவும் அறிவுறுத்தல் விடுப்பதற்கான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. தேர்தல் தோல்வி குறித்தும் கள ஆய்வு பணிகள் குறித்தும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா வணக்கம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது ஆலோசனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விவகாரம் தொடர்பாக பேசப்படுகிறது? முழு விவரங்களை சொல்லுங்கள். தேர்தல் தோல்வி குறித்து கள ஆய்வு மேற்கொண்டு அதனை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள், திமுக நிர்வாகிகள், அதே போல இதற்கான ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு நேரடியாக மாவட்டந்தோறும் சென்று தேர்தலின் தோல்வியை கண்டறிய வேண்டும் என்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையை வரக்கூடிய 10ஆம் தேதிக்குள் தலைமை கழகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் இன்னும் 5 நாட்கள் என்பது இது இருக்கிறது. இதற்கு இடையேதான் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் தொடர்பாக ஆலோசனை என்பதை மேற்கொண்டு வருகிறார். திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, அதே போல துணை பொதுச் செயலாளர்கள் கனிமொழி, திருச்சி சிவா உள்ளிட்டவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கள ஆய்வில் என்னென்ன புகார்கள், முக்கியத்துவம் வாய்ந்த புகார்கள் என்பது தற்போது வரையிலும் தரப்பட்டு இருக்கிறது. அதே போல மாவட்ட செயலாளர்கள் மாற்றுவது தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் என்பது பேசப்பட்டு வருவதாகவும், நிறைய மாவட்டங்களை பிரிக்க வேண்டும் கருத்துக்களும் தொடர்ச்சியாக கள ஆய்வின் மூலமாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாகவும் ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியிலிருந்து பல்வேறு கட்சிகள் கூட்டணியிலிருந்து விலகி சென்றிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவும் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் 10 மாவட்டங்களில் ஒரு தொகுதியிலும் கூட திமுக வெற்றி பெறாமல் இருக்கிறது. இந்த நிலையில் அந்த 10 மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம், அந்த மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களுக்கு கூடுதல் பொறுப்பு போகிறது. அதே போல மாவட்டங்களை கூடுதலாக பிரித்து வரக்கூடிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட தொடர்பாகவும் அறிவுறுத்தல் விடுப்பதற்கான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.